106வது சங்கீதம் 15வது வசனத்திலிருந்து இந்த வார்த்தையை எடுத்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆத்துமாவில் இளைப்பு உண்டாயிற்று. இஸ்ரவேலுடைய ஆத்துமா என்ன ஆச்சு? இளைச்சி போச்சு. ஸோ இதுவரைக்கும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற அந்த செய்தியை தான் இன்னொரு வித்தியாசமான கோணத்தில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த இளைப்படைதல் அப்படிங்கிறது இளைப்பாறுதலுக்கு ஆப்போசிட், இளைப்பாறுதலுக்கு எதிர்ப்பதம் என்னது? இளைப்படைதல். அதுவும் இந்த இளைப்படைதல் அப்படிங்கிறது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒருத்தன் ஓடி வந்து ரொம்ப இளைப்படைந்து முட்டி போட்டிருக்கிறத பார்க்குறீங்க. அந்த மாதிரி இது ஒரு சரீரப்பிரகாரமான இளைப்பு கிடையாது. அப்படி ஓடி இளைச்சி போகிற ஒரு விஷயம் இது கிடையாது. இது இந்த 106வது சங்கீதம் 15ல் ஆத்துமாவில் இளைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இளைப்பாறுதலும் சரீரப்பிரகாரமாக நம்ம படுத்து எந்திரிக்கிற அந்த இளைப்பாறுதலை பற்றி கிடையாது. அதுவும் ஆத்துமாவில் இருக்கிற அந்த இளைப்பாறுதலை பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்போவுமே வெளியிருந்து எதுவும் உள்ள கிடையாது, உள்ளிருந்து தான் வெளியே. ஆண்டவரே சொன்னார்ல, வெளியே இருந்து போகிற ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, தீட்டு படுத்தாது. ஏன்னா சமீபத்தில் ஒருத்தர் கேட்டார், இரத்த பொரியல் சாப்பிட்லாமா? நீங்கள் ரத்தத்தையும் சாப்பிடுங்க, பித்தத்தையும் சாப்பிடுங்க. ஏன்னா வெளியே இருந்து போகிற ஒன்றும் நம்ம என்ன செய்யாது, தீட்டு படுத்தாது. அதுக்கு நீங்கள் சாப்பிடுங்க நான் சொல்லலை. சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்கு ரத்தமா சீ அப்படின்பாங்க. சாப்பிட்டவங்க ரத்த பொரியல் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் ரத்த பொரியல் சாப்பிட்டவங்களும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து சில காரியங்களை தீட்டு அசுத்தம் அப்படின்னு விளக்குனார். அதில் இந்த ரத்தம் அப்படிங்கிறது வந்து அது ரத்தத்தில் உயிர் இருக்குப்பா, அதனால் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி வெளியரங்கமான ஒன்றும் அதில் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வெளியிருந்து போகிற ஒன்றும் நம்ம என்ன செய்யாதுன்னு இருக்காது, திட்டுக்கா. அதனால் சாப்பிடுங்கன்னு சொல்லலை, சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. சாப்பிட்டவங்க ஐயோ சாப்பிட்டோமே நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு வேதனைப்பட வேண்டாம். சாப்பிடாதவங்க சாப்பிட்ணும்னும் ஆமாம், ஏதாவது அக்கேஷனில் உங்களுக்கும் தெரியாமல் இலையில் வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு வேணால் பாருங்கள். சஞ்சலப்பட வேண்டாம். ஐயோ பார்த்து சாப்பிட வேண்டான்ட்டாரே நான் செய்ய அப்படின்னா சஞ்சலப்பட வேண்டாம். அது ஒன்றும் இட் டசன்ட் மேட்டர். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே. புரியுதா? நம்ம புத்தகமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், வல்லவங்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இரத்த பொரியலுக்கெல்லாம் நம்ம சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது உள்ளிருந்து வெளியே வர்றது. இப்போ இந்த ஆத்மா அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது. இந்த ஆத்மாவில் தான் இந்த இளைப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் சொல்லுவார்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன். மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில். அதில் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆத்துமாவிலே இளைப்படைந்தார்கள். ஸோ உங்கள் ஆத்துமாவில் ஒன்று இளைப்பாறுதல் இருக்கணும் அல்லது இளைப்பு இருக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்கு இளைப்பாறுதல் இருக்கா இளைப்பு இருக்கான்னு கேளுங்க. ஆத்மானா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மனிதன் வந்து 3 பகுதியாக இருக்கிறான்: ஆவி, ஆத்மா, சரீரம். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, மனிதன் ஆவியாக இருக்கிறான். மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியாக இருக்கிறான். ஆவினா என்ன? கண்களால் பார்க்க முடியாத நிஜமான ஒருவர். கண்களால் பார்க்க முடியாத நிஜமான ஒருவர் தான் ஆவி. மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியாக இருக்கிறான். மனிதன் எப்படி இருக்கிறான்? அப்போ நீங்கள் கேட்கலாம், மனுஷனை பார்க்குறோமே பாஸ்டர், அதை கடைசியில் என்னன்னு யோசிப்போம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள்
சொல்கிறத அப்படி ஏற்றுக்கோங்க. என்ன மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியாக இருக்கிறான். அந்த ஆவி மனிதன், அந்த காணக்கூடாத வடிவில் இருக்கிற ஆவி மனிதனுக்கு ஆத்துமா உண்டு. புரியுதா? ஆத்துமாவை அவன் உடையவனாய் இருக்கிறான். புரியுதா? மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியாய் இருக்கிறான். அந்த ஆவி மனிதனுக்கு என்ன உண்டு? ஆத்துமா உண்டு. இந்த ஆத்துமால தான் மனது மண்டலம் இருக்கிறது, சிந்தனை. இந்த ஆத்துமால தான் உணர்ச்சிகள் இருக்கிறது. உணர்ச்சினா என்னது? சந்தோஷம், சமாதானம், உற்சாகம், அப்புறம் இதெல்லாம் நல்ல உணர்ச்சிகள். இரக்கம், அப்புறம் உதாரத்துவம், அப்புறம் இதெல்லாம் என்ன உணர்ச்சிகள்? நல்ல உணர்ச்சிகள். கெட்ட உணர்ச்சிகள் சொல்லுங்க, நமக்கெல்லாம் பழக்கமானது தானே. சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட உணர்ச்சிகள். கோபம் பாருங்க, வருது பார்த்தீங்களா? கோபம், எரிச்சல், பொறாமை, ஆத்திரம், அவசரம், பதட்டம், சந்தேகம், அவிசுவாசம், இந்த மாதிரி சகல எதிர்மறையான உணர்ச்சிகளும். இப்போ ரெண்டுமே கலந்தது தான். அந்த ஆத்மாவில் எல்லா விதமான உணர்ச்சிகளும் என்ன செய்யும்? இருக்கும். அந்த ஆத்மாவில் இருந்தால் அந்த உணர்ச்சி என்ன செய்யுது? வெளிப்படுகிறது உணர்ச்சி. அது மாதிரி இந்த முடிவெடுக்கிற காரியம் இருக்குல்ல, தீர்மானிக்கிற காரியம் இருக்குல்ல, டெசிஷன் மேக்கிங், சித்தம், அது எங்கே இருக்குது? இந்த ஆத்மாவில் இருக்குது. ஸோ இந்த ஆத்மாங்கிறதா அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. என்ன அப்போ திரும்ப சொல்லுங்க, மனிதன் எப்படி இருக்கிறான்? காணக்கூடாத வடிவில் உள்ள ஒரு ஆவியாக இருக்கிறான். அந்த ஆவி மனிதனுக்கு என்ன உண்டு? ஆத்மா உண்டு. ஆத்மா உண்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவி மனிதனுக்கு எண்ணங்கள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு, முடிவெடுக்கிற அந்த சித்தம் உண்டு. புரியுதா? அப்போ இந்த ஆவி ஆத்மாவை நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆவிக்கு என்ன இருக்குது? ஆத்மா இருக்கு. ஆத்மா இல்லாமல் ஆவி இருக்க முடியாது. இந்த ஆவி ஆத்மா. இப்போ இந்த ஆவி ஆத்மாவை பார்க்க முடியுமா? முடியாது. இந்த ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. இந்த ஆவி மனிதன் இந்த சரீரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆவி மனிதன் சரீரத்தில் என்ன செய்யறான்? இப்போ மனிதனை நம்ம பார்க்க முடியுதுன்னு நம்ம சொல்றது எதனால? சரீரம்னு ஒன்று இருக்கிறதுனால. இப்போ மரித்து போன ஒருவர், ராமசாமின்னு வச்சுக்கிடுவோமே, ராமசாமி இருக்கிறார் பெட்டியில், ஐஸ் பெட்டியில் ராமசாமி இருக்கிறார். ராமசாமி போயிட்டாரு. ராமசாமி போயிட்டாரா? வீட்டுக்குள்ளே தானுங்க இருக்காரு. இல்லை, அவர் போயிட்டாருங்க. ஏன், நான் பார்த்துட்டு வந்தேன், ஐஸ் பெட்டியில் படுத்து கிடக்கிறாரு. யோ, நமக்கு அறிவு இல்லையா? ராமசாமி என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். உனக்கு தான் ஏன் அறிவு இல்லை? ராமசாமி வீட்டுக்குள்ளே ஐஸ் பெட்டியில் தான் என்ன செய்கிறாரு? படுத்து. எது உண்மை? ராமசாமி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறாருங்கிறது உண்மையா? ராமசாமி போயிட்டாருங்கிறது உண்மையா? போயிட்டாரு. அப்போ இங்கே இருக்கிறது ராமசாமி இல்லை, ராமசாமி வாழ்ந்த சரீரம். இப்போ நீங்கள் ஒரு 13ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராமசாமி 13ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறார், வாழ்கிறார். ராமசாமியை தேடி எங்கே போகிறோம்? 13ஆம் நம்பர் வீட்டுக்கு போகிறோம். ராமசாமி 13ஆம் நம்பர் வீட்டை காலி பண்ணிட்டார். அந்த வீட்டை போய் ராமசாமி அப்படின்னு சொல்லுவீங்களா? ராமசாமி இருந்தார், இப்போ அந்த வீட்டில் இல்லை. இப்போ நீங்கள் யாரை தேடுவீங்க? ராமசாமியை தான் தேடுவீங்களே தவிர வீட்டை தொட்டு கும்பிட்டு என்ன செய்ய மாட்டீங்க. அதாவது ராமசாமி இந்த வீட்டில் நீ இருக்கிற மாதிரி நினச்சி நான் வந்த விவரத்தை நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ராமசாமி இந்த வீட்டிலையே இல்லை, நீ இந்த வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாலும் ராமசாமி பார்க்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? ராமசாமி உனக்காக நல்லா கேசரி செஞ்சுட்டு வந்தேன், இந்தா நான் வச்சுட்டு போகிறேன், சாப்பிடுன்னு சொன்னாலும் அந்த ராமசாமி என்ன செய்ய போகிறதில்ல. ஆமாம், நம்ம ஆட்கள் போய் படையெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, இலையை போட்டு. அதை நீ முந்தையே போட்டிருந்தீங்கன்னா அவன் எனக்கு இன்னும் 2-3 நாளாவது சாப்பிட்டு சந்தோஷமாக என்ன செஞ்சுருப்பான். அனுப்பி விட்டுட்டு போய் படையலை வைக்கிறது. ஆமாம், எல்லாம் அவங்க சந்தோஷத்துக்கு தான். இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள், ஒருத்தரும் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பிறந்தநாள் யாருக்காக கொண்டாடுறோம்? பிறந்தநாள் கொண்டாடுறவனுக்காக இல்லை, அவங்கவுங்க ஜாலிக்கு கொண்டாடுகிறது. நான் சொல்றது சரிதானே? ரைட், பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ராமசாமி கதைக்கு வருவோம்.
ராமசாமி போயிட்டார் அப்படின்னா ராமசாமியை பார்க்க முடியுமா? என்ன ராமசாமி எப்படிப்பட்டவர்? ஆவியானவர். ஆவி வடிவில் இருக்கிற ராமசாமியை நம்மளால பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் ராமசாமியை எந்த வடிவில் பார்த்தோம்? இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுகிறத பார்த்தோம். இப்போ ராமசாமி இந்த வீட்டை விட்டு இந்த கூட்டை விட்டு காலி பண்ணும்போது ராமசாமி ஆவியாத்தான் வெளியே போனார். ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்ச்சிகள் எல்லாமே ராமசாமிக்கு இருக்கு. ஏன்னா ராமசாமிக்கு என்ன இருக்கு? ஆத்துமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆத்துமாயும் ஆவியையும் பிரிக்க முடியாது. இதுதான் ஆவி ஆத்மா. சரி, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, அப்ப நம்ம நிறைய விஷயங்களை சரீர பிரகாரமா டீல் பண்றோம், பிரயோஜனம் இல்லை. எதை டீல் பண்ணணும்? உள்ள ஆத்துமாவை. அந்த ஆத்துமால தான் எல்லா விஷயமும் என்ன செய்யுது? இருக்கு. நம்முடைய பழக்க வழக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், என்ன நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய இலக்குகள், குறிக்கோள்கள், நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள், நாம் நம்மை புரிந்து வைத்திருக்கிறது, நாம் மற்றவர்களை புரிந்து வைத்திருக்கிறது, என்ன, ஆமாம், நம்முடைய நிறைகுறைகள் எல்லாமே எங்கே தான் இருக்குது? ஆத்துமால தான் இருக்குது. சரியா? ஓகே. இப்போ அந்த ஆத்துமா எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலா இருக்கணும். அதுதான் நம்ம தொடர்ந்து படிக்கணும். ஆத்துமால என்ன இருக்கணும்? இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? மன அமைதி. இளைப்பாறுதல் என்ன அர்த்தம்? மன அமைதி. அந்த மன அமைதிக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். ஏன்னா நம்மை திடப்படுத்திக் கொள்ளுதல், எந்த ஒரு பிரச்சனை போராட்டத்திலையும் நிதானமாய் சிந்தித்தல், பேசுதல், செயல்படுதல், அப்புறம் ஆண்டோடைய பாதத்தில் அமைதலாக உட்கார்ந்து ஜெபிக்கிற, தியானிக்கிற அனுபவம். ரொம்ப யோசிக்காமல் நல்லா என்ன செய்யணும்? தூங்கணுங்கிற விஷயமெல்லாம் அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையின் தன்மையை குறிக்கிறது. போன வாரம் அந்த இளைப்பாறுதலுடைய அவசியத்தை நான் பேசினேன். நீங்கள் இளைப்பாறுதலாக இருந்தால் தான் இப்படியெல்லாம் இருக்க முடியும், அதனால் இளைப்பாறுதலாக இருங்கன்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் நீங்கள் உங்களை இளைப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை இளைப்பாற்ற யாரையும் நம்ம கூப்பிட முடியாது. நீங்கள் தான் உங்களை நீங்களே என்ன செய்யணும்? உங்களை நீங்களே சொல்லணும். அமைதியாரு, கொந்தளிக்காத, டென்ஷன் ஆகாத. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே உங்களை சொல்லுங்க. கோவப்படாத, கெட்ட வார்த்தை பேசாத, நல்ல மனுஷனா மனுஷியா இரு, அமைதலா இரு, பொறுமையா இரு, சரி சொல்லுங்க. சொல்லு. ஏங்க நீங்கள் சேரில் உட்காந்துருக்கவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. சொல்லுங்க. சரி, மூஞ்ச நல்லா வையி. வேற ஒன்றும் இல்லைங்க, வேற இல்லை. நிறையா தாய்மார் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளை அது பல நேரம் உங்கள்கிட்ட தான் வம்பு பண்ணோம். அதை ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கும் அதுக்கும் ஏதாவது தகராகி போச்சு. அது இப்படி மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருக்குது. என்ன சொல்லுவீங்க? சரி, கிள்ளிடுவேன். சரி சொல்லுவீங்களா இல்லையா? அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போல்லாம் மூஞ்ச தூக்குறீங்களோ அப்போல்லாம் நீங்களே உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும்? சரி சரி சரி. ஆமாங்க, கவனிங்க. தாவீது ரொம்ப நல்ல கேரக்டரில் அவன் தான் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் என்ன எப்படி ஜோம் பண்ணுறான் பாருங்கள், எப்படி என்ன சொல்கிறான் பாருங்களேன். அதாவது இந்த செல்ஃப் டாக் அப்படின்பாங்க, நமக்கு நாமே பேசி கொள்ளுதல். அதில் தாவீது சங்கீதம் 42:5 சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் கத்தரை. இவனுக்கு ஒரு வனாந்திர சோதனை, அலைஞ்சு திரியிறான், ஆதரவு இல்லை. ஆனால் அந்த நேரம் இவனை ஏன்பா நீ கலக்கமாக இருக்க, ஏன் நீ வருத்தமாக இருக்கன்னு கேட்க ஆள் இல்லை. இவனா என்ன செஞ்சுக்கிறான்? புரியுதா உங்களுக்கு? நம்ம பல நேரம் இளைப்பாறுதலை வெளியே தான் தேடுறோம். ஏன்னா வெளியே இருக்கிறவன்ட்ட நம்ம கொஞ்சம் இருதயத்தில் இருக்கிறத சொல்லி ஆற்ற வேண்டியதை ஆற்றிக்கிடுவோம்னு சொன்னால் அவன் ஊற்ற வேண்டியதை
ஊற்றிட்டு போயிடுறான், பெட்ரோலை ஊற்றிட்டு போயிடுறான். அது இன்னும் என்ன செய்யுது, பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா ஆமாம். ஸோ நமக்கு நாம என்ன செய்யணும், பேசணும். பா என்ன ஒரு கேரக்டர் பாருங்களேன் இந்த தாவீது. அது மாதிரி 62:5 சொல்கிறான். 62:5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரா. இப்போ யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்புகிற மாதிரி என்ன செய்யும் நடக்கும், கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறது வேற. ஆனால் எது மெச்சூரிட்டி, எது ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி. இத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், ஒரு நல்ல தலைவராக இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல இருக்கிற நம்ம தாவீதை போல ஒரு தலைவனாக இருக்கணும். நமக்கு நாம என்ன செய்யணும், பேசிக்கணும். தைரியமாடுறா, உற்சாகமாடுறா, கவலைப்படாதரா, போல்டாடுறா, நெஞ்ச தூக்குடா, வரப்பா நில்றா, மூஞ்ச நல்லா வையே, கண்ணை நல்லா திறந்து பாரு, ஸ்மைலிங் ஃபேஸ். அப்படி. அப்புறம் பாருங்க 4:4 பாருங்களேன், சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் உங்கள் படுக்கையிலே. இதுதான் செல்ஃப் டாக்னு சொன்னேன். இருதயத்தில் என்ன செய்யுங்க, பேசுங்க. என்ன பேசுங்க, ஆமாம் வந்துட்டாலாம், என்ன பேச்சு பேசுகிறா, பேசிட்டு போகிறா, என்ன பேச்சு பேசினா தான் என்ன, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிடுவார், நான் என்னத்தை சொல்ல, சொன்ன நான் கேட்க வைப்பறா. யார் பேசிக்கணும், நீங்கள் ரோட்டில் நின்று பேசக்கூடாது. நம்ம ஆத்திரத்தெல்லாம் எங்கே கொட்டுறோம், ரோட்டில். நோ நோ நோ. ஆமாம், படுத்துக்கிட்டு அந்த பக்கம் பார்த்து புண்ணோம், புருஷனை பார்த்து என்ன செய்யக்கூடாது, அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போக தொலை. ஆமாம், உன்ட்ட சண்டையை போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது. இதுக்கு நான் அமெரிக்கா தேசத்துக்கு கூட சண்டை போட்டாலாவது நியூஸ்லையாவது வரும். இப்படி நீங்கள் என்ன செய்யணும், அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுருங்க, போய் படுத்துருங்க. குப்புற போய் என்ன செய்யுங்க, படுத்துட்டு இருதயத்தில் என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்படி தூங்கிடுங்க. எந்திரிக்கும் போது புது மனுஷனாக என்ன செய்யணும், எந்திரிக்கணும். ஸோ இந்த உலகத்தில் உங்கள் மனசை பாதிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. புரியுதா? நாம தான் நம்மளை என்ன செய்கிறோம், உருவ குத்தி கொள்ளுகிறோம். மற்றபடி ஆண்டவர் வசனம் அப்படிங்கிற பட்டயத்தை கொடுத்துருக்காரு, விசுவாசங்கிற கவசத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. பிற எது நம்மளை தாக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ஆத்மாவில் இருக்கிற இழப்பை பற்றி பார்க்க போகிறோம். இழைப்புனா என்ன? நம்ம கேட்பாங்களே, என்ன இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மெலிவு, மெலிவடைவது, மெலிஞ்சி போவது. இதை ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா லீன்னஸ் ஆஃப் சோல். லீன்னஸ் ஆஃப் சோல் அப்படின்னா என்னது? ஆத்துமா மெலிஞ்சி போகிறது. இங்கே வாங்கப்பா, நீ வந்த உடனே எல்லாருக்கும் செய்தியே புரிஞ்சு வச்சு என்னைய பார்த்து நில்லு, கண்ணு போட்டுருவாங்க. இப்போ இவர் நல்லா ஸ்ட்ராங்கான மனுஷன், சும்மா சொல்லக்கூடாதுன்னு. ஆமாம், அசராமல் உழைக்கிறவர். இவர் ஸ்ட்ராங்கான ஆள். ஆனால் ஒரு பேச்சுக்கு நீங்கிட்டு வா. இவர் மெலிவாக இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆமாம், இவனை விட நான் மெலிவாக இருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? மறக்கப்பட்டு போச்சே. அதனால் இவன்ட்ட நான் போட்டி போட்டிருக்கேன், பார் உன்னைய மாதிரி மாறி காட்டுறேன் அப்படின்னு. சரி, மெலிவு. இவர் இங்கே திரும்பிக்கோ. ஸோ இவர் மெலிவுங்கிறனால இவர் குண்டு கிடையாது, இவர் சரியான அளவு புஷ்டி. புரியுதா? ஓகே. இவங்க ரெண்டு பேரும் ஆத்மாவாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இது என்ன ஆத்மா? இளைப்படைந்த ஆத்துமா. இது இளைப்பாறுதலான ஆத்துமா. சொல்லுங்கோ, நீங்க இப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா? இப்படி இருக்கணும். நம்ம ஆத்துமா எப்படி இருக்கணும்? அதனால தான்
மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியை யாரால், அதை எப்படி சொல்லணும்னா பாருங்க, இது மனம், மனம்னு வருது அந்த வார்த்தையில், மனம் மகிழ்ச்சின்னு வருதா. ஸோ இளைப்பாறுதல், அப்படி ஒரு இளைப்பாறுதல் தம்பி கொஞ்சம் இங்கிட்டு ஐயாவை பார்த்து. ஓகே, வெரி குட். இளைப்பாறுதலான ஒரு புஷ்டியான ஆத்மா, அது ஸ்ட்ராங், உங்களை ஸ்ட்ராங்காக காட்டுது. ஆனால் அந்த முறிந்த ஆவின்னு இருக்குல்ல, அதுதான் இளைப்படைந்த ஆத்மா. அப்படி ஆத்மா இழைச்சி போச்சுன்னா அந்த ஆத்மா வச்சு எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிறதான் அதுக்குரிய அர்த்தம். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்னா, நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே தாங்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ யாரை கூப்பிடலாம்? மீடியமாக ஒரு ஆளை நம்ம கூப்பிடும். மீடியமாக யாரை கூப்பிடலாம்? சரி வாங்க, அரவிந்த் வாங்க. இப்போ இவர் தான் வாழ்க்கையில் வர்ற சூறாவளி, போராட்டம். ஏன்னா இப்போ சென்றான்னு நினைக்கோங்க. இப்போ இந்த சூறாவளி உங்கள் வாழ்க்கையில் அடிக்குது. இதில் யார் நிற்பா? சரி, சூறாவளி எல்லாருக்கும் உண்டா இல்லையா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோது. எல்லா வீட்டின் மேலும் மோதும். சோதனை இல்லாதவங்க யாருமே கிடையாது, பிரச்சனைகளை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் சரீரத்துக்கு அடுத்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நல்லா ஆள் வாட்ட சாட்டமாக குண்டா பெருசாக இருப்பான், ஆனால் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஆள் மெலிவாக இருப்பான், அவன் சும்மா சூறாவளியாக சுற்றி வருவான். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பெருசாக இருப்பான், போய் என்னன்னு கேள்றா அப்படின்னா, நீங்கள் வாங்க துணைக்கு வாங்க அப்படின்மா. ஆனால் மெலிவாக இருப்பான், தல்றா என்னடா அப்படின்மா. ஆள் எப்படி இருப்பான்? ஊதுனா பறக்கிற மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருப்பான். நீங்கள் இந்த பெரிய பெரிய ரவுடிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? கொலை பண்ணவங்க, இவன் எவனுமே எப்படி இருக்க மாட்டான், குண்டா எல்லாம் அப்படிதான் சட்டை சட்டையாக இருப்பான். ஆனால் அதுதான் அந்த ஆத்துமா, மனசு, அவன் தைரியமானவன், திடமானவன். அப்போ வெளியே நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. உள்ள ஆத்துமா எப்படி இருக்குது என்ன? ஆமாம். இப்போ இந்த சூறாவளி இங்கே மோதுது, அவ்வளோதான். அந்த ஆத்மா என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கில் போய் உட்காந்துட்டு ஒரே ஒப்பாரி, ஒரே அழுக, கண்ணீர். ஆமாம், எந்திரிச்சே என்ன செய்யாது, வராது. இந்த இதை மோதுனா தாக்கு பிடிக்கும். புரியுதா? தேங்க்யூ, போயிட்டு வாங்க. நீ உங்களை வச்சு தான் கடைசி வரைக்கும் நான் செய்ய வேண்டியது இருக்கு, அதனால் நீங்கள் பக்கத்தில் ஓகே. ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்மா இளைப்படைந்து இருக்கக்கூடாது. உங்கள் ஆத்மா எப்படி இருக்கணும்? நம்ம நிறைய பேர் இளைப்பாறுதல் அப்படின்னா ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னங்க வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பாஸ்டர் அமைதியாக இருங்கிறாரு, மன அமைதிங்கிறாரு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எதையும் தாங்கும். அப்போ அவங்க ஆத்மா எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும், புஷ்டியாக இருக்கணும். உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதுதான் பார்க்குறீங்கல்ல, ஊன்றக்குள்ளே நாங்கள்லாம் 1.5 முழத்துக்கு மூஞ்ச என்ன செய்வோம், அப்புறம் அழுவோம். ஆமாம், அப்புறம் பேச மாட்டோம். ஆமாம், அப்புறம் பல காரியங்களை யோசிப்போம். பல யோசனை மனசில் ஓவர் திங்கிங். ஆமாம், அப்படிலாம் நல்லதில்லை. நமக்கு ஆத்மா நல்லா என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இந்த ஆத்மா இளைப்படைந்திருப்பதற்கான அடையாளங்கள் என்ன? சரிப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வேணுங்கும் போது நான் கூப்பிட்றேன். என்ன ஆத்மா
ஒருவேளை உங்கள் ஆத்மா அப்படி இலைப்படைஞ்சிருக்குது, மெலிவாக இருக்குதுன்னா என்ன அடையாளம்னு ஒரு 4 காரியம் சொல்கிறேன். ஒன்று என்னன்னா, ஆவிக்குரிய பசியின்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஆத்மா மெலிவாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. அது எப்படி முதல் அடையாளத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா, ஆவிக்குரிய பசி இன்மை. இப்போ வேதத்தில் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு எங்கே போட்டிருக்கு? மத்தேயு 5:6 போட்டிருக்கு. சரியா? ஓகே. இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது 63வது சங்கீதம் 1ஆம் வசனத்துலேருந்து பார்த்தா, அவர் தன்னுடைய அந்த ஆவிக்குரிய பசி தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அவருக்கு அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ற ஒரு பசி, ஒரு தாகம். கவனிங்க, ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் செய்யப்படக்கூடாது. இப்போ யாரோ ஒருத்தர் வற்புறுத்தி உங்களை சாப்பிட வச்சா உள்ளே போகுமா? வெளியே தான் என்ன செய்யும்? வரும். அது உடம்புல ஒட்டாது. அது நமக்கு நன்மையாக முடியாது. நமக்காக ஒரு பசி உண்டாகி நம்ம சாப்பிடணும். அப்போ அதிகாலையில் எழும்பணும்னு யாருக்கு தாகம் வாஞ்சை உண்டாகணும்? நமக்கு. அதுதான் ஆவிக்குரிய பசி தாகம். தாவீதுக்கு அந்த அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அடுத்து அவர் என்ன சொல்றார்? அடுத்த வசனத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆலயத்தை குறித்த வாஞ்சை. ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், தேவனை தரிசிக்கணுங்கிற வாஞ்சை. அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா, கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் கிருபைக்காக அவர் என்ன செய்கிறாரு? ஏங்குகிறார். ஜீவன்னா ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், காசு, பணம். ஆனால் இதெல்லாத்தையும் விட எனக்கு எது தேவை? ஆண்டவருடைய கண்களில் கிருபை வேணும். அதனால தான் தாவீதை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கர்த்தர் அரசனாக்கினார். ஏன்னா அவன் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு, அதையே சார்ந்து வாழ்ந்தவன். என்கிட்ட திறமை இருக்குங்கிறதுனால நான் முன்னேறிட முடியாது, என்கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால நான் முன்னேறிட முடியாது, எனக்கு தூக்கி விடுறக்கு ஆள் இருக்குங்கிறதுனால நான் முன்னேறிட முடியாது. எனக்கு ஆண்டவருடைய கண்களில் என்ன வேணும்? கிருபை வேணும்னு ஏங்கினவன் இந்த தாவீது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் ஜீவனில் மட்டுமே நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். துதிக்கிறதுக்கு அவருக்கு ஆசை. நான் துதிப்பேன். அவரை என்ன செய்ய போகிறேன்? துதிப்பேன். எத்தனை பேருக்கு ஆண்டவரை துதிக்கிறதுல ஆசை இருக்குது? நிறைய வார்த்தைகள் பைபிளில் இருக்குது. எடுத்து எடுத்து என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். ஆமாம். அடுத்து தேவனை நினைப்பதும் தியானிப்பதும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். 6ஆம் வசனத்தில், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கிறேன், ராச்சாமத்தில் உம்மை என்ன செய்கிறேன்? தியானிக்கிறேன். அவரை தியானிப்பது. படுத்துக்கிட்டு என்னத்தையாவது என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. படுத்தாலே யாரை யோசிக்கணும்? தேவனை. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் என்னவெல்லாம் செய்தார், அவர் நம்ம இந்த நாள் முழுவதும் எப்படி நடத்தினார், நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய அவர் நினைத்திருக்கிறார், என்னென்ன வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த தியானத்துக்கு நம்ம வரணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி நாம் செய்தால் நமக்குள்ள ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இதெல்லாம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமா இல்லை, ஆத்மா மெலிஞ்சு போய் கிடக்கிறதுனால. அது மாதிரி கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஒரு பாட்டு உண்டுல, மனம் சுத்தி சுத்தி வருது தானா, ஏசு ராஜாவ ஏசு ராஜாவ ஏசு ராஜாவ, நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல, மனம் நல்லா இல்ல, ஏன் மனம் நல்லா இல்ல. பாருங்க, என் ஆத்துமா எதை பற்றி கொண்டிருக்கிறது? புரியுதா உங்களுக்கு? இந்த உலக ஜனங்களுடைய ஆத்துமா மாயையை பற்றி கொண்டிருக்கிறது, பணத்தை பற்றி கொண்டிருக்கிறது, ஆமாம், சுகபோகமான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறது, உலக கவலைகளை பற்றி கொண்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை பற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதினுடைய ஆத்துமா யாரை பற்றி கொண்டிருக்கிறதா? கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறதா. யோசித்து பாருங்கள், அந்த தாவீதினுடைய வாழ்க்கை எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதனால தான் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவன் சொல்கிறான், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன்,
விழித்து கொண்டேன். விழித்து கொண்டேன்னு நடராத்திரி முழிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது, நல்லா தூங்கி முழிச்சேன்னு சொல்கிறாரு. எங்க நல்லா தூங்கி முழிச்சவங்களும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆத்துமா எப்படி இருக்கணும்? ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன அடையாளம்? ஆத்மா ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஆவிக்குரிய காரியங்களில் பசி தாகம் உண்டாகணும். அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபிக்க, அப்புறம் ஆலயத்தின் ஆராதனையில் வாஞ்ச கிருபைக்காக. ஆமாம், நிறையா ஸ்தோத்திரம் பண்ணால் கிருபை பெருகுமான்னு. அப்புறம் துதிக்கிறது, ஆமாம், தேவனை நினைக்கிறது, தியானிக்கிறது, அவரையே பற்றி கொண்டிருப்பது. எத்தனை பேர் செய்வீர்கள்? எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகம் காட்டுவீங்க? அப்படி அந்த ஆத்மா மெலிஞ்சு கிடக்குது, எடுத்த உடனே சாப்பிட்றது கஷ்டம்தான். பாருங்கள், சில பேர் சாப்பிட மாட்டாங்க சரியா, குடல் என்ன செஞ்சிடும்? சுருங்கிடும். அப்போ அவங்களுக்குள்ளே கொஞ்சம்தான் ஏற்கும், அதுக்கு மேலே சாப்பிட்டா வெளியே வரும், வெளியே தள்ளும். ஆனால் நம்ம தான் வலுக்கட்டாயமாக என்ன செய்யணும்? சாப்பிட்டு குடலை என்ன செய்யணும்? பெருசாக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி காரியங்களை நம்ம சில விஷயங்களை வலுக்கட்டாயமாக என்ன செய்யணும்? 21 நாள் அதிகாலை ஜெபம். நான் ஏற்கனவே போன முறையே நான் சொன்னேன், இந்த அதிகாலை ஜெபம்ங்கிறது வெறும் 21 நாளுக்காக நம்ம ஆயத்தம் பண்ணதில்லை. இது நம்மளை கொஞ்சம் தள்ளி விடுறதுக்காக. இப்போ 21 நாள் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து 22வது நாள் குப்புறப்படுத்தி என்ன செய்யணும்? கிடையாது, நம்மளை கொஞ்சம் எக்யூப் பண்ணுறதுக்காக, நம்ம கொஞ்சம் பழகிக்கிறதுக்காக தான் அப்பப்போ சபையில் இந்த ஜெபத்தை வைக்கிறோம். அதனால் இந்த 21 நாள் அதிகாலை ஜெபத்துக்கு வருவேன்னு சொல்கிறவங்க ரலிலியோ சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆவிக்குரிய பசிதாகம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆத்மா மெலிஞ்சு கிடந்தா என்ன செய்ய முடியாது? புரியுதா உங்களுக்கு? ஆத்மா மெலிஞ்சு கிடந்தா காலையில் உடம்பெல்லாம் வலிக்கும். ஆத்மாவுக்கும் உடம்புக்கு என்னையா சம்பந்தம்? உடம்பு நல்லா நைட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி இருக்கு பார்த்துக்கோங்க, இருந்தாலும் ஆத்மா எப்படி இருக்குது? மெலிஞ்சு போய் இருக்கிறதுனால பாடி என்ன செய்ய மாட்டேங்கி? எழும்ப மாட்டேங்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ. அவர் ஆவின்னு அங்கே சொல்கிறது இந்த ஆத்மாவை தான் சொல்கிறார். ஆத்மாவில் தானே உற்சாகம்ங்கிற உணர்ச்சி இருக்குது. அப்போ ஆத்மா உற்சாகமாக இருந்தால் எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் எழுந்திரிச்சு வந்துடலாம். ஸோ நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் காலையில் யார் யாருடைய ஆத்மாலாம் இழைச்சி போய் கிடக்குது அப்படின்னு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வருவீங்களா நாளைக்கு காலையில்? ரெண்டாவது, இந்த மெலிவான இழைச்சி போன ஆத்மாவனுடைய ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா, சந்தோஷம் இல்லாத நிலை. இதுக்கு நல்ல உதாரணம் மார்த்தாள். ஆமாம், நானும் பைபிளை தலைகீழாக புரட்டியெல்லாம் தேடி பார்த்தேன். மார்த்தாளை தவிர வேறு கேரக்டரே பைபிளில் இல்லை. அதனால் என்னடா அடிக்கடி மார்த்தாளை கூப்பிட்றாரு, இவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. வேறு வழி இல்லாமல் இந்த அம்மாவை நம்ம என்ன செய்கிறோம்? இழுக்கிறோம். ஏன்னா நமக்கும் கவலைப்படுறதே வேலையாக போச்சுல. அதனால் என்ன செய்ய? மார்த்தாள். லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வசனத்தில் அவள் எப்படியெல்லாம் வருத்தப்படுறா, அல்லது அந்த ஆத்மா மெலிவாக இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லாத நிலையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் டீட்டெயிலாக. எப்படி ஆவிக்குரிய பசி தாகத்தை தாவீதினுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோமோ அது மாதிரி இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, பற்பல வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறவா. வேலை செய்கிறது நல்லது தான், ஆனால் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இழுத்து போட்டு வேலை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்லை. புரியுதா? ஆமாம். அதாவது செய்யுங்க, வேலையை சந்தோஷமாக செய்யுங்க. ஒரு வேலை நமக்கு முடியலையா விட்டுருங்க. பற்பல வேலைகளை யார் செய்ய சொன்னா? ஏசுநாதர் செய்ய சொன்னாரா? மரியாள் செய்ய சொன்னாலா? அவளா செஞ்சுக்கிட்டு என்ன என்ன சொல்கிறா? என்ன சொல்லியிருக்குது அவளை பற்றி? பற்பல வேலைகளை செய்வதில் பாதி. இது தேவையில்லாத வேலை தானே. ஒன்று வேலை செஞ்சால் சந்தோஷமா இரு. ஏங்க, எந்த ஒரு வேலையும் எதுக்கு செய்கிறோம்? அதானே, எதுக்கு செய்கிறோம்?
சொல்லுங்க, எதுக்கு செய்கிறோம்? சந்தோஷத்துக்கு தாங்க. இப்போ நான் ஏன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. புரியுதா? அப்படி அந்த வேலை சந்தோஷமா இல்லைன்னா சந்தோஷமா இருக்கிற வேலையை என்ன செய்யுங்க, பாருங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்கிற வேலையில் சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் போய் வேலையில் சேர்ந்துருவான். நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் மாதம் 3.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் வேலையை விட்டுட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ணுறான். ஏன் இப்படின்னு கேட்டால், அந்த பணம் எனக்கு வந்து திருப்தியை கொடுக்கல. ஆமாம், நான் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன், எனக்கு சலிச்சு போச்சு வாழ்க்கை. அதனால நான் இங்கே வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து அவ்வளோ பெரிய இடத்த வாங்கி தென்னை மரத்தை நட்டு கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறான். அவன் இன்னொருத்தன் போலீஸ் வேலையில் இருந்திருக்கான். அதை விட்டுட்டு எங்கே என்ன வந்துட்டான்? ஆடு மேய்க்க வந்துட்டான். ஆடு மேய்க்க வந்துட்டான். அதுவும் அவன் சொல்கிறான், நான் வருஷத்தின் 365 நாள் ஆடு மேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு டெக்னிக் சொல்கிறான். நான் எனக்கு தேவைக்கும் ஆடு மேய்ப்பேன், அவ்வளோதான். இதையே வேலையாலாம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். பாருங்க, உலகத்தானுக்கு அறிவு இருக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுல. அதனால் வேலை செய்யலாம், ஆனால் அந்த வேலை எப்படி செய்யணும்? சந்தோஷமா செய்யணும். பற்பல வேலைகளை. சரி, அடுத்து பாருங்க, வருத்தம். ஆங்கிலத்தில் அப்செட்னு போட்டிருக்கு. ஆப்செட் இல்லை, அப்செட்டு. ஆப்செட் இருந்தால் கூட லாபம், அப்செட் இருக்கிறது நஷ்டம். சில பேர் இந்த மூட் அவுட் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த அக்காவும் மூட் அவுட் ஆகி தான் வர்றா. இவளுக்கு நல்ல மூடு இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டா, கிச்சனை விட்டு வெளியே வரமாட்டா. ஒரு கட்டத்தில் அவளுக்கு அப்படியே இந்த ஓவர் திங்கிங்பாங்கள்ல, பிபி ஏறி 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 எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? அந்த பாத்திரம் விளக்குறதுல ஆரம்பிச்சது. இவ பாத்திரத்தையாவது விளக்கிட்டு போய் உட்காரலாம்ல, பாத்திரத்தை கூட விளக்காமல் போய் உட்கார்ந்துருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சா பாருங்க. அப்படியே ஏறி 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 கடைசியில் படார்னு போட்டுட்டு சேலையை தூக்கி சொருகிட்டு வந்தா. அப்செட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்செட் ஆகாதீங்க. எதுக்குமே என்ன ஆகக்கூடாது, அப்செட் ஆகவே கூடாது. அடுத்து என்ன போட்டிருக்கு? அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறா, முறுமுறுக்கிறா. அது சரியில்லை, சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நம்ம நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, சூரியன் சரியில்லை, சந்திரன் சரியில்லை. எது வரைக்கும் போயிடுவாங்க தெரியுமா? பிரதமர் சரியில்லை, அமைச்சர் சரியில்லை, எல்லாமே கம்ப்ளைண்ட். எதுவுமே சரி கிடையாது, எவனுமே சரி கிடையாது, கம்ப்ளைண்ட். ஆமாம், அதான் முறுமுறுத்தல். அடுத்து பாருங்க, என் சகோதரி, கவனிங்க, நான் தனியே சொல்லுங்க வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து. இதுதான் ஓவர் திங்கிங். என்னமோ இவ சகோதரி இவ மேல வெறுப்பா இருக்கிற மாதிரியும், இவ நல்ல வேலை செய்யட்டும் தனியா கிடந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன செஞ்சிருக்கிறாளாம், வந்து உட்கார்ந்து இருக்கிறாளாம். சிம்பிளா என்ன சொல்லலாம், பாஸ்டர் அந்த சிஸ்டரை கொஞ்சம் அனுப்புறீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறக்குன்னு முடிஞ்சிருக்கும். இவ எதை கிரியேட் பண்ணுறா, ஓவர் திங்கிங். இதே தான் அந்த மூத்த குமாரன் என்ன செஞ்சான், சொன்னான், அவன் வேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்டான். இதெல்லாம் ஓவர் திங்கிங். எவன் என்ன செஞ்சான், உனக்கு என்ன வேணும் பாருங்க. அந்த ஆத்மா மெலிவா இருக்கிறதுனால படாத பாடு படுத்துது மனுஷனை. ஆத்மா நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா இது எதுவுமே கஷ்டம் கிடையாது, எவ்வளோ வேலைனாலும் செய்யலாங்க. தெரியுமா, அவ்வளோ பொட்டன்ஷியல் மனுஷனுக்குள்ள உண்டு. இப்போ ஆத்மா மெலிஞ்சு கிடக்கிறனால தான் ஒரு வேலை என்ன செய்ய முடியல. ஆமாம், அதுலேயும் இப்போ இருக்கிற இந்த நியூ ஜென்ரேஷன் இருக்குதுல்ல, பிறக்கும் போதே ஆத்மா மெலிவாத்தான் என்ன செய்யுது. ஆனால் எல்லாம் பெருசாகிருதுங்க, அது வேற விஷயம். ஆத்மா எப்படி இருக்கு, ஒன்றும் சொல்ல முடியல, சொன்னோன்னே கோச்சிக்கிடுதுங்க, வெக்கப்படுதுங்க, எல்லாத்துக்கும் பயப்படுதுங்க, ஓவர் திங்கிங் பண்ணுதுங்க. ஓவர் திங்கிங் பண்ணுதுங்க. டயர்ட் ஆயிருதுங்க, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது. கவனிங்க,
நம்ம ஆத்மா மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ வேலைனாலும் நம்ம என்ன செய்யலாம். பார்த்தீங்களா? இப்போ அப்புறம் பாருங்க, அதிகப்படியான யோசனை. அடுத்து கோபித்து கொள்ளுதல். கோச்சிக்கிட்டா யார்கிட்ட? எல்லாத்தையும். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு, அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னா, உமக்கும் தெரியும், உமக்கு இருதயத்தின் ஆழங்கள் தெரியும். என்னைய பகைக்கிறா, என்னை வெறுக்கிறா, நான் தனியாக கிடந்து அப்படியே இருக்கணுங்கிறது தான் அவளுடைய விருப்பம். அதெல்லாம் உமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீரும் என்ன செய்ய மாட்டேங்கிறீர், விட மாட்டேங்கிற. அப்போ உமக்கு என்ன விருப்பம்? நான் தனியாக கிடந்து சாகணும். நம்ம பொசுக்குன்னு இப்படி சொல்லிடுவோம், அங்கே கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருக்கு, அவ்வளோதான். நமக்கு எடுத்தோடனே என்ன வார்த்தை தான் வாயில் வரும்? ஆத்மா இளைப்படைந்திருக்கிறது, அதனால களைப்பு. குற்றம் சாட்டுறா. ஏன்னா உமக்கும் என்ன இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் இல்லாத நிலையை குறிக்கிறது. அப்போ ஆத்மா இளைப்படைந்திருந்தா என்ன இருக்காது சொல்லுங்க பாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கிச்சு காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. புரியுதா? இங்க இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அல்ல, இயேசுவே உங்களோட என்ன செய்கிறார், பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஆமாம். இதுக்காக நான் 24 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? வீட்டுக்கு போன உடனே உங்களை சுற்றி பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போவே சில பேர் கவலை ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த கரியை என்ன பண்ணுறது. போன வாரமும் அதைத்தான் செஞ்சோம், இந்த வாரமும் அதை செஞ்சால் வீட்டில் ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான். சும்மாவே நம்ம என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேற. பாருங்க, கவலைப்படக்கூடாதுங்க. இது சந்தோஷம் இல்லாத நிலைங்கிறது அந்த இளைப்பை குறிக்கிறது. சந்தோஷமாக இருக்கீங்களா, செஞ்சு வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற எதுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் ஆத்மாவை நீங்கள் தான் என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். உங்கள் ஆத்மா நல்லா இருந்தால் எவன் என்ன சொன்னாலும் நமக்கு நம்ம ஜோக்காக பேசிட்டு சந்தோஷமாக போயிட்டே இருப்போம், ஜாலியாக இருப்போம். என்ன சொல்கிறீங்க? நம்மளெல்லாம் பார்த்தா மற்றவனுக்கு வயிறு எரியணுங்க. எந்நேரமும் நம்ம வயிறே எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்து மற்றவன் வயிறை என்ன செய்யுங்க, எரிச்சு விடுங்க. சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் மூணாவது. இந்த இளைப்படைந்த, இந்த மெலிந்து போன ஆத்மாவுடைய ஆவிக்குரிய வறட்சி. பாருங்களேன், 3 யோவான் 2 என்ன சொல்லுது? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப நல்லா வாழணும்னா எது வாழணும், எதை வாழ வைக்கணும் நீங்க? புரியுதா? அப்ப நீங்க இந்த இதுல இருந்து நிறைய குறிப்புகள் எடுத்து இதெல்லாம் செய்யணும்னு நீங்க தீர்மானம் எடுக்கணும். புரியுதா? அப்ப நீங்க இந்த 21 நாள் அதிகாலை ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா எதை வாழ வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க? ஆத்துமாவை. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காத வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எதை வாழ வைக்க முயற்சி எடுக்கிறீங்க? ஆத்துமாவை. அந்த சூழ்நிலையை நம்ம கரெக்ட் பண்ணணும். எதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கலங்கிறத பார்த்து சூழ்நிலையை என்ன செய்யணும். அடுத்து ஆவிக்குரிய வறட்சி. அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லா உங்களுடைய எல்லாத்துலேயும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கலாம். இதுக்கு நல்ல உதாரணம் யார் அப்படின்னா மூத்த குமாரன் தெரியுமில்ல கதை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. 2வது தான் ரொம்ப சேட்டை பண்ணான். அவன் தகப்பன் வீட்டில் இருக்க முடியாமல் அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டான். அது வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு ஏழை ஒரு குடியான இடத்துல போய் ஒட்டி கொண்டான். அவன் இவனுக்கு பன்னி மேய்க்கிற வேலை கொடுத்தான். அந்த பன்றிகள் கூட வயிறு நிறையா என்ன செய்யுது, சாப்பிடுது. ஆனால் இவனுக்கு போதுமான சாப்பாடு இல்லை. பாருங்கள், வறட்சி. அதனால் தகப்பன் வீட்டுக்கு நான் போகணும்னு தீர்மானம் பண்ணுறான். போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டா சாப்பாடாவது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அப்பா வீட்டுக்கு வர்றான். அப்பா அவனை ஏற்றுக்கிட்டாரு. வீட்டில் அவனுக்கு விருந்து நடக்குது. இது வேற கதை. இது வரைக்கும் இந்த மூத்த குமாரன் எங்கே போனான்னு தெரியலை. ஆனால் அந்த அதிகாரத்தின் கடைசி
4-5 வசனங்கள் 28 வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் காட்சி வருது. மூத்த குமாரன் அவன் உள்ளே வந்து கேட்குறான், என்ன நடக்குது? உடனே சொல்கிறாங்க, உங்களுடைய இளைய குமாரன் திரும்பி வந்திருக்கான், அதனால் அப்பா வீட்டில் விருந்து வைக்கிறான்னு சொன்னோடனே அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். கவனிங்க, மற்றவர்களோடு ஐக்கியப்படுறதுக்கு இவனுக்கு என்ன இல்லை? மனதில்லை. இங்கே அப்பா யாரை குறிக்குது? நம்முடைய தேவன். சகோதரர்கள் யாரை குறிக்குது? இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறிக்குது. இவனுக்கு ஆராதனைக்குள்ள போக என்ன இல்லை? மனசில்லை. ஏன் மனசில்லை சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு மற்ற சகோதரர்களோட ஐக்கியம் இல்லை. புரியுதா? அதுக்கு தான் நம்ம கேர்சல் வச்சிருக்கிறோம். நமக்கு சர்ச்சுக்கு போகிறோம்னாலே ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும்? உண்மையை நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நமக்கு நண்பர்கள் இல்லாத இடத்துக்கு நாம் போக நாம் விரும்ப மாட்டோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது தமிழில் தானேப்பா சொன்னேன், புரியலைங்கிறாங்கப்பா. ஒடிசா மொழியில் சொல்லட்டுமா? புரியுதுப்பா, சிரிக்கிறாங்க. புரியுதா? நமக்கு நண்பர்கள் இல்லாத இடத்துக்கு நாம் சந்தோஷமாக போக விரும்ப மாட்டோம். நான் சொல்றது புரியுதா? அதனால தான் பரலோகத்துக்கே யாரை கூட்டு வாங்குறாரு? சொல்லலையா? சொல்லியிருப்பாரு. சொல்லியிருக்காரா? பரலோகத்திலே உங்களை சேர்த்து கொள்வார் உண்டாயிருக்கும்படி அநீதியான உலக பொருளினாலே யாரை சம்பாதிங்க? பரலோகத்துக்கே யாரு கூட்டிட்டு வந்துருக்காரு. இல்லாட்டினா உனக்கு பரலோகம் என்ன செய்யும்? ஏங்க, நமக்கு ஒரு வெளிச்சம் வருதுலங்க. பரலோகம் போர் அடிக்குமியா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நித்தியமாக வாழ போற. அதனால நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை என்ன செய்ய கூட்டிட்டு வான்னு சொல்லி இருக்க. சர்ச்சில் மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்க இந்த சபையில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களாம் என்ன செய்ய போறீங்க? சர்ச்சுக்கு எதுக்காக வரீங்க? பாருங்க, ஆராதிக்க வரோம், செய்தி கேட்க வரோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் முடிஞ்சோடனே இந்த தலைதறிக்க ஓடுறோம் பார்த்தீங்களா, அது நியாயம் கிடையாது. இது அப்பா வீடு. குறைந்தபட்சம் ஒரு 2-3 பேர் இருக்கணும். அவங்ககிட்ட நின்று பேசிட்டு, பிறகு யாரை நம்பி நான் உங்களுக்கு டீ கடை போடுறது, பானிபூரி ஸ்டால்லாம் நான் எப்படி போடுறது? இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் நம்ம போய் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அப்படி யாருமே இல்லைன்னா முடிஞ்சோடனே எல்லாம் பறந்து போயிடுவீங்க. டீயை யார் குடிக்க? அதனால தான் இன்னும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? பூரி கடையே நான் போடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்க. ஃபெல்லோஷிப் இஸ் நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இல்லாமல் ஃபெல்லோஷிப் கிடையாதுங்க. புரியுதா? அப்போ நமக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் எந்த ஏற்றத்தாழ்வுமே இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? பாருங்கள், 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் 2 பேரும் பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கு பேர் நண்பர்களே கிடையாது. நண்பன்கிறவன் இவன் எவ்வளோ நாளும் கேவலமாக அவனை பேசலாம், அவன் எவ்வளோ நாளும் கேவலமாக இவன் பேசலாம். இவன் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் அவன் ஜோக்காக எடுப்பான். அவன் எவ்வளோ மோசமாக பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். அவன் அப்படித்தான் அப்படின்ட்டு போயிடுவான். இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் இன்றைக்கி ஃபெல்லோஷிப்பாக இருக்கோம்னு சொல்கிறோம். அவள் அதை சொல்லிட்டா, இவன் இதை சொல்லிட்டா, என்னையை பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னு தெரியுமா அப்படின்னா, இதுக்கு பேர் ஃபெல்லோஷிப்பும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாதுங்க. அதனால் நண்பர்களை சம்பாதிங்க. அதனால தான் கேர்சல் வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த மூத்த குமாரன் பேருக்கு தான் இரத்த பிறப்பு, உடன் பிறப்பு. ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன இல்லை? சொல்லுங்கள் சத்தமாக. ஃபெல்லோஷிப்பும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை. பாருங்கள், ரொம்ப மரியாதை யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? தூரத்து உறவுகளுக்கு தான் கொடுக்கணும். தூரத்து உறவுகளை தான் வாங்க 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 வாங்க, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சொன்னான். ரொம்ப நெருக்கமானவன் வந்தான்னா, வாடா அவன, அவன் என்ன வாடான்ட்ட அப்படிங்கிறதுனால அவன் கோச்சிக்கிட போகிறது கிடையாது. அதே நேரத்தில் அந்த தூரத்து உறவுகளை இத்தனை வாங்க போடலைன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க அப்படின்னு சொல்லுங்க, நம்மளை மூஞ்சு கொடுத்து வரவேற்கலைங்க. அப்போ மூஞ்சி கொடுத்து வரவேற்கலன்னா என்ன? வாங்க 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 வாங்க, மூஞ்சி கொடுத்து என்ன செய்யணுமா? தூரத்து உறவு. அப்போ சபையில் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா உங்களை யாரும் கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. ஓடி வந்து ஒருத்தரோட ஒருத்தர்
புரியுதா உங்களுக்கு? இந்த மூத்த குமாரன் இதெல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நான் சொல்கிறேன். உள்ளே போக மனசு இல்லை. ஏன்னா இவனுக்கும் உள்ளே இருக்கிற யாருக்கும் இவனுக்கு என்ன இல்லை? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அப்புறம் செய்ததை சொல்லி காட்டுறாங்க. யாரு? இத்தனை வருஷ காலமாக நான் ஊழியம் செய்து உம்முடைய கற்பனையை ஒருபோதும் மீறா சொல்லி காட்டுறான். நான் எப்படியெல்லாம் உமக்கு நான் என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறான். அது மாதிரி சுயநீதியை பேசுகிறான். சுயநீதி என்ன பேசுகிறான்? ஒரு காலம் நான் உம்முடைய கற்பனையை மீறவே இல்லை. நீங்கள் சொல்லி நான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். நான் வந்து புரியுதா? இது எதுவுமே சுயநீதியை பேசுகிறான். அடுத்து உலக பிரகாரமான சந்தோஷத்தை நாடுறான். இவன் சர்ச்சில் இருக்கிறான். ஆனால் என்ன சொல்கிறான்னா, என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி. அப்போ ஐயா மனசில் என்ன இருக்குது? ஒரு படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. புரியுதா? அதனால தான் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? நான் என் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ கூப்பிட்டாங்க, நான் அவங்க கூட என்னைக்காவது படத்துக்கு போயிருக்கேனா? ஐயாவுக்கு என்ன இருக்குது? அப்படி இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் விட மாட்டேங்கிறாரே நேரமாக பாருங்க. இதெல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். அப்புறம் குற்றம் சாட்டுகிறான். என்ன சொல்லி குற்றம் சாட்டுறான்? வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட அவன் அப்படின்னு அவன் குற்றம் சாட்டுறான். கடைசியாக யாரையே குறை சொல்கிறான்? தேவனையே குறை சொல்கிறான், தகப்பனையே குறை சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க? என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன செய்யலை, கொடுக்கல அப்படின்னு. பாருங்க, இவன் ஆராதனைக்கு வந்துட்டு இவ்வளவு செஞ்சான்னா ஆராதனையில் ஏதாவது ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இது இருக்கவே கூடாது. காலைல துதிச்சோம்ல, ஆராதிச்சோம்ல, பச்சையான ஒலிவ மரமாக கர்த்தர் நம்மளை சபையில் நாட்டி நம்மளை செழிக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அதில் சந்தோஷம் இருக்குது? எத்தனை பேர் சபையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல வெளிப்பாடுகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி ஆத்மாவை என்ன செய்யுங்க, நல்ல புஷ்டி ஆக்குங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஆத்மா மெலிஞ்சு கிடந்துச்சுன்னா உலக ஆசை இருக்கும். ஆத்மா மெலிஞ்சு போகிறதுக்கே காரணம் என்னதான்? அந்த உலக ஆசை. பைபிளில் கூட தாவீதுக்கு ஒரு பையன் இருந்தான், அம்னோன். அவனுக்கு தாமார் மேலே என்னது? ஆசை. அதனால அவன் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போச்சான். யோனதாப் என்ன சொல்கிறான்? இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற துக்கம் இல்லை அப்படின்னா அவன் எதை காட்டுறான்? உன் ஆத்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இலச்சிக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா உமக்கு உலக ஆசை, பாவ இச்சைகள். அதனால இப்போ நீ என்ன ஆகிக்கிட்டு இருக்க பாருங்க. உலகம், பாவம், அசுத்தம், அருவருப்பு, இது எல்லாமே நம்ம ஆத்மாவை என்ன செய்ய வைக்கும்? இழைக்க வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆத்மா என்ன ஆகி போயிடும். அதில் ஏதோ ஒரு அற்ப சந்தோஷம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆத்மா என்ன ஆயிரும்? இழைச்சி போயிடும். ஆத்மா இழைச்சி போயிட்டா உங்களுக்கு அந்த பாவ சந்தோஷம் கூட சந்தோஷமாக என்ன செய்யாது, கடைசியில் இருக்காதுங்க. அது மாதிரி தான் இவன் ஆத்மாவில் இழைப்பு. அதை இவன் என்ன செஞ்சுருந்துருக்கணும்? நல்ல கத்தரை பாடி துதிச்சு வசனத்தை சொல்லி நல்ல ஆவியில் நிரம்பி அந்த ஆத்மாவை பலப்படுத்தி இருந்திருக்கணும். இவன் என்ன பண்ணிவிட்டான்? அந்த பாவத்துக்கே இடம் கொடுத்துட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா தாமார் கிடச்சிட்டா. தாமாரை அனுபவிச்சதுக்கப்புறம் இவன் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கணும்ல. அவன் முந்தி தாமாரை நேசித்ததை விட அதிகமாக எவ்வளோ என்ன செஞ்சானா? வெறுத்தானா. அவ்வளோ வெறுப்பு இவனுக்கு வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன? சூழ்நிலை கிடையாதுங்க, சூழ்நிலை கிடையாது. தாமார் ரொம்ப அழகான ஒரு பெண் தான். இவன் அவளை அடைஞ்சதுக்கப்புறமா அவள் அழகிதான். ராஜா வீட்டு பிள்ளை, போதா குறைக்கு 2 பக்கம் ராஜா. அவங்க அம்மா வழியிலையும் தாத்தா யாரு? ராஜா. அப்படி சொல்லுங்க, அப்பாவும் ராஜா, தாத்தாவும் ராஜா. ரைட்டா? இவங்க கண்டமானி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. கடைசியில் நமக்கு வரமாட்டிக்கு ஃப்ளோ. அப்பாவும் ராஜா, தாத்தாவும் ராஜா. அவங்க அம்மா அவ்வளோ அழகான பெண், இவங்க அண்ணன் பயங்கர அநியாயத்துக்கு அழகான அப்சலோம். அப்போ தாமார் மட்டும் எப்படி இருந்திருப்பா? அப்போ இவன் ஒரு பாவ இச்சைக்காக இடம் கொடுத்து அது முடிஞ்ச உடனே இவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதில் என்ன செய்கிறான்? ரொம்ப அவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். அப்போ சேட்டா தானே, பிரச்சனை வெளியே இல்லைங்க, உள்ள. அதனால் இந்த பாவ இச்சைக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கணும். ஏன்னா அது அந்த ஆத்மாவை இழைக்க பண்ணிடும்.
அப்புறம் மூளை வேலை செய்யுமா, ஞானம் வெளிப்படுமா, திறமைகள் வெளிப்படுமா, நமக்கு ஆவி உற்சாகமாக இருக்குமா? இருக்காது. அதனால் ஆத்மா எப்படி இருக்கணும்? ஆமாம், நல்லா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியான செய்யணும். இப்போ இந்த லோத்தின் மனைவி என்ன பண்ணுறா? நமக்கு லோத்து கதை தெரியுமா தெரியாதா? அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. இப்போ லோத்து ஆரம்பத்தில் அவன் ஆபிரகாம் கூட சண்டை போட்டு போனாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், லோத்து சண்டை போட்டு போனான்னு. அந்த கதை முடியும் போது தான் தெரியுது அந்த சண்டைக்கு காரணமே யார் தான்? லோத்தின் மனைவி தான். புரியுதா? தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. பாருங்க, இழைச்சி போன ஆத்மா உள்ள மனைவியை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்மளை பாடாப்படுத்துவா. அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி யாராவது உங்கள் மனைவி சொன்னாங்கன்னா என்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு கூட்டுவாங்க. அந்த ஆத்மாவுக்கு நல்லா ஜோம் பண்ணுவோம். புரியுதா? எப்போவுமே நல்ல ஆரோக்கியமான மனநிலை உள்ள மனைவி அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக பேசுவாங்க. நான் தயவு செய்து எந்த குடும்பத்திலும் சண்டையை ஏற்படுத்தும்படி சொல்லவில்லை, புரிகிறதா? நான் சத்தியத்தை மட்டும் பேசுகிறேன். தயவு செய்து என்னை யாரும் கல்லறிய வேண்டாம். ஆனால் இதுதான் ஃபேக்ட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்காரரு என்னை பொறுத்தவரை ஆண்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? அப்படியா? மனைவி வரலன்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்களா? சரி, ஓகே. எதுவாக இருந்தாலுங்க கவனிங்க, இங்கே லோத்தின் மனைவிட்ட தான் பிரச்சனை. அவளுக்கு உலக கவலை. அதனால் அவள் ஆத்மா என்ன செஞ்சுருக்குது? ஏக்கத்தில் மெலிஞ்சிருக்கிறதுனால இங்கே ஆபிரகாம் கூட ஒரு வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவளால் என்ன செய்ய முடியலை, இருக்க முடியலை சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிட்டா. இப்போ இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சோதோமின் ராஜாவை இவன் காப்பாற்றுறான் ஆபிரகாம். அவன் என்ன சொல்கிறான், பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும்னு அவன் அந்த கிஃப்டாக கொடுக்குறான். என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீங்க, தேசத்தை காப்பாற்றி விட்டீங்க, அதனால் கிஃப்டாக வச்சுக்கோங்கன்னதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான். இவன் போய் என்ன பண்ணியிருந்திருக்கா? புரியுதா உங்களுக்கு? தெரியாதுல, வாங்கியிருந்திருக்கா. உலக ஆசை. அப்படித்தான் இவ பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கை என்ன செய்யறா, சோதமில் வாழ்றா. இப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு போனால் போக முடியுமா அவளால்? அதனால தான் பின்னிட்டு பார்த்து உப்பு தூடான். அப்போ நல்லா ஒன்றை விளங்கிக்கோங்க, ஆத்மா மெலிஞ்சு இருக்கிறவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. அவங்க ஆத்மா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு, அவங்க பரலோகத்துக்கு வர முடியாது, அவங்க நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஆகவே நம்ம ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை வேணும். நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ ஆத்மா மெலிவாக இருக்கிறதுக்கு அடையாளம் என்னது? நம்பர் 1, ஆவிக்குரிய பசி தாகம் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ நீங்கள் ஆத்மா நல்லா இருக்கணும்னா எதை டெவலப் பண்ணணும்? ஆவிக்குரிய பசி தாகத்தை என்ன செய்யணும்? டெவலப் பண்ணணும். 2வது, சந்தோஷம் இல்லாத நிலை. அப்போ உங்கள் ஆத்மா நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சந்தோஷம் இல்லாத அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். 3வது, வறட்சி, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஒரு செழிப்பு என்ன செய்யணும்? நல்ல ஆவியில் நிரம்பி அப்படியே ஜீவ நதி பாய்ந்து ஓடணும். புரியுதா? நம்ம முகத்தில் அந்த அபிஷேக எண்ணெய் என்ன செய்யணும்? வடியணும். ஆமாம், முகம் மலர்ந்து என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். நம்ம முகத்தில் தேவனுடைய சாயல் பிரதிபலிக்கணும். 4வது, உலக ஆசை நமக்கு என்ன செய்யக்கூடாது? பரலோக ஆசை எப்போதும் நமக்கு இருக்கணும். ஆமாம், இன்னைக்கு ஜெபத்தில் நல்ல ஆவியான வெளிப்பாடு கொடுத்தாரு. எனக்குள்ள பரிபூரணம் இருக்குது. இயேசு எங்கே இருக்கிறாரு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இயேசு எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ள. இயேசுக்கு மேலே ஏதாவது பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்குதா? இல்லை. பிறகு நான் கவலைப்படணும். எனக்குள்ள அவர் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும். என்னதான் நேர்ந்தாலும்
சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் சந்தோஷமாயிருங்க. ஓ சந்தோஷமா. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க பார்க்கலாம். கேளுங்க, ஆண்டவரே என்ன ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினால் அனல் மூட்டுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற அந்த மெலிந்த ஆத்துமா இப்ப 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 இந்த ஆராதனையில குணமடையணும், சுகமடையணும், ஆரோக்கியம் அடையணும், புஷ்டி அடையணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் ஆத்துமாவை ஆரோக்கியமாக்குங்க, என் ஆத்துமாவை ஆரோக்கியமாக்குங்க, என் ஆத்துமாவை ஆரோக்கியமாக்குங்க. நல்ல பிதாவே, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நாங்கள் இனி பரலோகத்துக்கு வந்து தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உலகத்திலேயே நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும், எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து போதிக்கிறீர். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில், இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ள கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. எங்களை பார்க்கிறவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவங்களும் கர்த்தரண்டை வரணும்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.